ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது. பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரேலி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலா என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை எழுத வேண்டுமானால் இந்த 3 வார்த்தைகளுக்குள் எழுதிவிடலாம். துன்பம், இன்பம், ஆனந்தம் என்கின்ற இந்த 3 வார்த்தைகளுக்குள் நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே எழுதிவிடலாம். ஆழ்ந்து பார்த்தோமானால் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை துன்பத்தில் துவங்கி, துன்பத்தில் நடந்து, துன்பத்திலேயே முடிந்து விடுகிறது. ஒரு சிலர் மட்டும்தான் இன்பம் என்கின்ற நிலையை எட்டியே பார்க்கிறார்கள். மிக 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 விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். பொதுவா
நம்ம எல்லாரும் இன்பம்னு நினைக்கின்ற அந்த இன்பம் இன்பம் அல்ல. பெரும்பாலான நேரங்களில் இன்பம் என்கின்ற வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் தொங்குகிறோமே தவிர இன்பம் என்கின்ற உணர்வை உணர்வதில்லை. துன்பம், இன்பம், ஆனந்தம், இந்த 3 வார்த்தைக்குள் நம்முடைய வாழ்க்கையை எழுதி முடித்து விடலாம். துன்பம் என்கின்ற வார்த்தையை புரிந்து கொள்வோம். ஒரு சின்ன நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு துன்பம் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு விளையாடுகிறது அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வார்த்தைகளுடைய சக்தியை பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் நாம் இந்த உணர்வை பற்றி புரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வார்த்தையினுடைய சக்தி. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் இன்பமாகவும் துன்பமாகவும் நம்மால் மாற்ற முடியும். வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஒரு நடந்த நிகழ்ச்சி, மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டக்னு ஒரு இடம், அற்புதமான இடம். நர்மதை நதி துவங்கும் இடம். நர்மதை நதி இந்த அமர்கண்டக்லேருந்து தான் துவங்கி ஆறாக ஓடுகிற இடம். இந்த அமர்கண்டக்லேருந்து கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போனால் ஒரு பழங்குடியின மக்கள் வாசம் பண்ணுறாங்க. நான் அமர்கண்டக்லேருந்து நடந்து நர்மதை சுற்றி வருகின்ற அந்த நர்மதை பரிக்கிரமம் சொல்வார்கள். நடந்தே நர்மதையை வலம் வருதல். அந்த யாத்திரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு அந்த நர்மதையை பரிக்கிரமம் செய்கிற யாத்திரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த மலைவாசிகளோடு தங்குற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப எளிமையான இனிமையான மக்கள் அந்த ஆதிவாசிகள். ஒரு நாள் அந்த ஊருக்கு மத்தியில் ஒரு சின்ன குடிசை போட்டாங்க. அந்த குடிசைக்கு எதிரில் இருந்த ஒரு கோயிலில் தான் நான் தங்கி இருந்தேன். எதுக்காக குடிசை போடுறாங்க அப்படின்னு கேட்டேன் நான். எங்கள் ஊரில் ஒரு உற்சவம், திருவிழா சாமின்னு சொன்னாங்க. சரி, திருவிழா பார்க்கலான்னு காத்துட்டு இருந்தேன். மாலையாச்சு. ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஒரு பெண்மணி அந்த குடிசைக்குள்ள வந்தாங்க. 10 நிமிஷத்துல ஒரு குழந்தையோட வெளியில வந்தாங்க. உதவிக்கு ஆள் கிடையாது, மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, வலி கிடையாது, சத்தம் கிடையாது. குடிசைக்கு வெளியே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியக்கூட தெரியாது உள்ள வந்து ஒரு பிரசவம் நடக்க போகுதுன்னு, இல்லை பிரசவம் நடந்திருக்கு அப்படின்னு. குழந்தையோட வெளியில வந்தாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க, குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு. அப்புறம் உடனே குடிசையை கலைச்சிட்டாங்க. நான் கேட்ட, திருவிழான்னு சொன்னீங்களே, இதுதான் சாமி திருவிழா, வேற ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய வரவேற்கிறோம், அதான் திருவிழா. ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் குடிசை போட்டாங்க. இன்னொரு நிறை மாத கர்ப்பிணி அவங்களும் வந்தாங்க. 10 நிமிஷத்துல குழந்தையோட வெளியில வந்தாங்க அந்த குடிசையில இருந்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா நம்ம சமுதாயத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனா எவ்வளவு பெரிய வேலை அது. எத்தனை தரம் மருத்துவர்கள்ட்ட செக்அப் பண்ணி, எத்தனை தரம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடந்து, அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் இருந்து, அதுக்கப்புறமும் மருந்துகள் எல்லாத்துக்கு பிறகும் வலி வேதனை இத்தனையும் நடந்து அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்க முடியும். எப்படி பின்ன இவ்வளோ இனிமையா, இவ்வளோ ஈஸியா, இவ்வளோ சுலபமா நடந்துருச்சு? தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா?
பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அந்த ஊர்ல இருந்த ஒரு வயதான ஒரு மனிதரை கேட்டேன். எனக்கு முதல்ல கேட்கறதுக்கு சங்கடமா இருந்தது. எப்படிடா இதை கேட்கறது, புரியவே புரியாது என்ன. ஆனா எப்படியே மெதுவா கேட்டேன். இவ்வளவு எளிமையா இவ்வளவு ஈஸியா எந்த விதமான உதவியும் இல்லாம மருந்தும் இல்லாம அவங்களே பிரசவம் பார்த்துட்டு குழந்தையோட வெளியில வர்றாங்களே, வலி இருக்காதா அப்படின்னு கேட்டேன். வலியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு வலின்னா என்னன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அப்புறம் அவர் கேட்கிறார், பிரசவத்தும் போது எதுக்காக வலி இருக்கணும்? ஒரு மிருகம் நம்மளை கடிச்சா இல்ல நம்ம கை கால் முறிஞ்சாதான் வலி வரணும். பிரசவத்தும் போது எதுக்காக வலி வரணும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுடைய பரம்பரையிலேயே இந்த வலி அப்படிங்கிற பிரசவ வலிங்கிற வார்த்தையே இல்லை, பிரசவ வலி அப்படிங்கிற கருத்தே இல்லை. பிரசவ வலிங்கிற வார்த்தை, பிரசவ வலிங்கிற கருத்து ரெண்டுமே சுத்தமா இல்லை. அதனால அந்த வலி அப்படிங்கிற வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. நமக்கு கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி சாமி பிரசவ வலி இல்லாம குழந்தை பிறக்க முடியும்? கதை சொல்ற மாதிரியே இருக்கே. எனக்கும் உண்மையில் அப்படிதான் இருந்தது முதல்ல கேட்கும் பொழுது. ஆனா நேரில் பார்த்தப்ப நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்பியே தீர வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை. திரும்ப திரும்ப ஒரு சுற்றி இருந்த ஒரு 10-15 பேரை ஆழ்ந்து விசாரிச்சேன். உண்மையிலேயே இது உண்மைதானான். எல்லாருடைய கூற்றையும் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு பார்த்தா கடைசி இறுதியாக இதுதான் உண்மையா இருக்கு. வலி அப்படிங்கிற கருத்து, வலி அப்படிங்கிற வார்த்தையே அவர்களுடைய, இந்த பிரசவ வலிங்கிற வார்த்தையே, பிரசவ வலிங்கிற கருத்தே அவர்களுடைய மொழியில இல்லை. அவங்க கேட்டாங்க, விலங்குகள்லாம் வலி இல்லாம கன்றுகள் ஈனும் போது நாம ஏன் சாமி வழிபடணும், நாம ஏன் வருத்தப்படணும்? அப்ப எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் அந்த கருத்தை ஆழ்ந்து தியானித்தப்பதான், ஆழ்ந்து அதை சிந்தனை செய்யும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சது. நம்முடைய பெரும்பாலான வலியும் பெரும்பாலான துன்பமும் பெரும்பாலான வேதனையும் இந்த துன்பம் என்கின்ற வார்த்தையிலிருந்துதான் முளைத்து வருகின்றது. ஆழ்ந்து மனசுக்குள்ள இந்த கருத்தை தியானித்து பார்த்தப்பதான் புரிஞ்சுது, வலி துன்பம் வேதனை அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் நம்முடைய பெரும்பாலான வேதனையும் பெரும்பாலான துன்பமும் உழைத்து வருகிறது. நமக்குள்ள நாம ஏற்படுத்திக்கிற இந்த வார்த்தைகள், எண்ண ஓட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இன்னொரு சின்ன கதை, இதுவும் நடந்த நிகழ்ச்சி. திபெத்துல பழைய தலாய்லாமா இருந்த இடம் பொட்டாலான்னு சொல்லுவாங்க. பொட்டாலா மொனாஸ்ட்ரின்னு அதுக்கு பேர். யாராவது திபெத் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில இங்கிருந்து நம்ம நேபாள் போறது ஈஸி, திபெத்துக்குள்ள நுழைய முடியாது. இப்போ நேபாள் போக முடியும். அந்த பகுதியில
லாமாக்கள், திபெத்திய புத்த லாமாக்கள் ரொம்ப நாள் வாழறதா ஒரு நம்பிக்கை. ரொம்ப நாள்னா 300 ஆண்டுகள் அவர்கள் வாழ்கிறார்கள்னு ஒரு நம்பிக்கை. நான் போயிருந்தப்போ ஒருத்தர் சொன்னாரு, சுவாமி இந்த இடத்துல லாமாக்கள் ரொம்ப நாள் வாழறாங்க, 300 ஆண்டுகள் வரைக்கும் கூட வாழறாங்க. நீங்க வேணா யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க, அவங்கள பார்த்து பேசுனீங்கன்னா ஒரு புது அனுபவமா இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சாங்க. அந்த இடத்துல இருக்கிற லாமா ரொம்ப வயசானவர், நீங்க வேணா போய் பாருங்கன்னு. நான் அவர்கிட்ட போகும்போது அவர் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். வயல்ல பள்ளம் தோண்டிட்டு இருந்தார், களை எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், ஐயா நீங்க ரொம்ப வயதானவர்னு சொல்றாங்க, உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு. அவர் ஓன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சிரிச்சுட்டு, என்னப்பா சொல்ற, பல பேர் என்னை விட வயதானவங்க இருக்காங்க, எனக்கு வெறும் நடுத்தர வயசு தான்ப்பா, நான் நடுத்தர வயசுப்பா, வெறும் 136 தான்ப்பா அப்படின்னாரு. நான் ரொம்ப நடுத்தர வயசு, வெறும் 136 தான் எனக்கு வயசு, பல பேர் இங்கே வயசானவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பார்க்கக்கூடாதா, நீ என்னை பார்க்குறியன்னு கேட்டார். உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக அவருடைய உடம்பை பரிசோதித்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அவருக்கு 136 வயசுக்கு மேலே. நான் கேட்டேன், இது எப்படிங்கய்யா இது சாத்தியம், 136 வயசு, ரொம்ப திடகாத்திரமா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி இது சாத்தியம்? அவர் சொல்ற, இதுல என்ன இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு, பொதுவாகவே மனித வாழ்க்கைனா 300 வருடம், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு முக்கியமான விஷயம், லாமாக்கள் மனித வாழ்க்கை இயற்கையிலேயே 300 வருடம் என்று உறுதியோடு நம்புகிறார்கள். சின்ன வயசுல இருந்தே மனித வாழ்க்கை 300 வருடம்னு நம்புறாங்க. நான் கேட்டேன், இந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வர முடியும், எப்படி இது சாத்தியம்னு கேட்டேன். அதுல என்ன இருக்கு சாமி, எங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறையிலெல்லாம் பார்த்தா 280 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 300 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எழுதி வச்சிருக்கு. இந்த டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் பார்த்தா தெரிஞ்சு போகுது. யாராவது 200 வருஷத்துல செத்து போயிட்டாங்க, அகால மரணம் அடைந்தார்னு எழுதி வச்சிருக்கோம், 200 ஆண்டுகளில் அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம், இதை பார்த்து தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான் அப்படின்னாரு. சிறு வயதிலிருந்தே, பிறப்பிலிருந்தே ஒரு மனிதனுடைய ஆயுள் 300 வருடம் என்பதையும், ஒரு மனிதன் 300 ஆண்டுகள் வாழ முடியும் என்பதையும் அவங்களுடைய ஆழ் மனத்தில், உள் மனத்தில் பதிவு செய்து வைத்து விடுகிறார்கள். இப்போ ஒரு அற்புதமான அறிவியல் ஆராய்ச்சி இந்த லாமாக்களுடைய தத்துவத்தை நிரூபிக்கின்ற ஆராய்ச்சி. மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு பாகமும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்மளுடைய லீவர், வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த லீவர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. போன வருஷம் உங்களுக்கு இருந்த லீவர்ல ஒரே ஒரு செல் கூட இப்போ இல்லை, ஒரே ஒரு அணு கூட இப்போ இல்லை, முழுக்க முழுக்க ஒரு புது லீவர் தான் இருக்கு. உங்களுடைய குடல் பகுதி ஒவ்வொரு 21 நாளுக்குள்ளும் உங்களுடைய குடல் பகுதி முழுமையாக புதுமையாக்கப்படுகிறது அல்லது சீரமைக்கப்படுகிறது. பழைய செல்கள் அத்தனையும் இறந்து புது செல் வந்துருது, புது அணுக்கள் வந்துருது. நம்முடைய உடம்போட ஒவ்வொரு பாகமும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்கிறது. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும். இளமையில் கல்வியும்
சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே, தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம். இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்திய யோக பயிற்சிகள், மனநலம் தரும் ஆன்மீக சொற்பொழிவுகள், எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம், துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை, ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள், உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள், தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல், ஆனந்த யோகம். இளமையில் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இளைஞரும் வேத சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஆன்மீக கல்வி. ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள். இது செலவு அல்ல, முதலீடு. நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. தொலைபேசி எண்கள் 9742203311. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்முடைய உடம்பையும் அதனுடைய இயக்கத்தையும் நாம் தொந்தரவு செய்யாமல் இருக்க அனுமதித்தோமானால் 300 ஆண்டுகளுக்கு அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி உடையதுன்னு சொல்றாங்க. லாமாக்கள் என்ன சொல்றாங்களோ அதே கருத்தை நம்முடைய விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். லாமாக்கள் சொல்கின்ற அதே கருத்து. 300 ஆண்டுகளுக்கு நம்முடைய உடலின் எல்லா பாகங்களும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் பக்குவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒற்றுமை. முக்கியமான விஷயம் என்னன்னா, வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விளையாடுகின்றன, இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சின்ன வயசுல இருந்தே 300 ஆண்டுகள் வரை நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உள் மனத்திலே, ஆழ் மனத்திலே பதிந்து விட்டால் அதற்கேற்றாற் போல உடலும் இயங்குகிறது. சிறு வயதிலிருந்தே வலி, துன்பம் என்கின்ற வார்த்தைகள் நமக்குள் வராமல் இருந்தால், நமக்குள் எழாமல் இருந்தால், வாழ்க்கையிலே அந்த உணர்வுகள், அந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி குறைக்கப்படுகிறது. இந்த பழங்குடிவாசிகளோடு வாழ்ந்தப்போ இன்னும் ஒரு 4-5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் பெண்மையை மிகவும் மதிக்கிறார்கள். பெண்மைக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கிறார்கள். ஒரு பெண் பருவமடைந்தால் அவளை பூஜிக்கிறார்கள், தேவியினுடைய வடிவம் என்று சொல்லி. மாதவிலக்கு காலங்களில் அவள் தொட்டால் நம்முடைய உடலிலுடைய வியாதிகள் நீங்கி உடல் நல்ல நிலைக்கு வரும், நல்ல சக்திக்கு வரும் என்று நம்புகிறார்கள். மாத காலங்களிலே பெண்கள் வணங்கப்படுகிறார்கள். பெண்கள் தலையில் தொட்டு ஆசீர்வதித்தால் உடல் வியாதிகள் நீங்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த பெண்மைக்கு கொடுக்கிற மரியாதை, இந்த பெண்மைக்கு கொடுக்கிற மரியாதையினால அந்த சமுதாயத்திலே எந்த பெண்மணியும்
மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியினாலும் வேதனைப்படாமல் இருப்பதை நான் பார்த்தேன். அது சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும், பிரசவ வலியோ, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான வலியோ, வேதனையோ, உடல் வியாதிகளோ, துக்கங்களோ ஏற்படாமலேயே அவர்கள் வாழ்வதை கண்கூடா பார்த்தேன். காரணம் என்னன்னா, பெண்மைக்கு அந்த அளவுக்கு மரியாதை தரப்படுகிறது. ஆனால் நம்முடைய சமுதாயம் ஏனோ பெண்மையை இழிவுபடுத்துவதற்காக இதை ஒரு சாவி மாதிரி உபயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த நேற்று வந்த கேள்விகளில். இன்று நிச்சயமாக பல கேள்விகளை எடுத்து பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஆனால் சொற்பொழிவுக்கு நடுவிலேயே உங்களுடைய கேள்விகளுக்கு முடிந்தவரை பதிலளிக்கிறேன். ஒரு பெண் கேட்டிருந்தாங்க, சுவாமி, மாதவிலக்கு காலங்களில் தியானம் செய்யலாமா, கடவுளை வணங்கலாமா? நிச்சயமாக வணங்கலாம், நிச்சயமாக தியானம் செய்யலாம். அந்த நேரத்தில் அதிகமாக தியானம் செய்யுங்கள், அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுள் எதுக்காக? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் டல்லாக இருக்கும்போது, லோ மூடில் இருக்கும் பொழுது, டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது நமக்கு உதவுறதுக்காக தானே கடவுள். அந்த உதவியை செய்ய முடியவில்லை என்றால் கடவுள் இருந்து என்ன நமக்கு புண்ணியம்? அதனால் உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் லோவாக இருக்கிற காலங்களில் நிச்சயமாக நீங்கள் தியானம் செய்யலாம், கடவுளை வணங்கலாம். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த காரணம் புரியலை. ஆனால் உண்மையிலே நான் அமைக்கின்ற ஆலயங்களிலெல்லாம் பெண்களை அனுமதிக்கிறேன். நம்முடைய ஆசிரமம் அமைக்கிற ஆலயங்களிலெல்லாம் பெண்களை அனுமதிக்கிறோம். முன்னோர்கள் செஞ்சு வச்ச காரணம் புரியாததுனால அதை நாம் விமர்சிக்க விரும்பலை. ஏதோ ஒரு காரணத்தால் முன்னோர்கள் பண்ணி வச்சிருப்பாங்க, அது நமக்கு புரியலை, அதனால விமர்சிக்க விரும்பலை. எல்லா காலகட்டங்களிலும் தியானம் செய்வதற்கும் பூஜை செய்வதற்கும் அவர்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு. நம்ம பெண்மை அவமரியாதை பண்ணுறது கூட இந்த பிரசவ காலம் ஒரு வலியாகவும் வேதனையாகவும் மாறுவதற்கு ஒரு காரணம். இந்த அளவுக்கு நாம் பெண்மையை இழிவுபடுத்தி இருக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையாக பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு எப்பவுமே ஒரு பயம், பெண்களுக்கு ஸ்வபாவத்தாலேயே அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு ஜாஸ்தி. ஸ்வபாவத்தினாலேயே இருக்கிற அந்த உள்ளுணர்வு இவங்களை அடக்காமல் விட்டால் தலைக்கு மேலே போயிடுவாங்க. இந்த மேல் சாவினிசம் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் ஃபீலிங்கினால தான். ஸ்வபாவத்தினாலேயே ஆண்களுக்கு இருக்கின்ற அந்த பாதுகாப்பற்ற தன்மை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பில்லாத பயப்படுகிற ஒரு மனிதன் தான் ரொம்ப சத்தம் போட்டு தான் வீரன் மாதிரி காமிப்பான். இந்த வேலை நிறுத்தம், பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கிற இடத்துல பாருங்க, இந்த பஸ் மேலே கல்லெடுத்து தெரியறது, கட்டடத்து மேலே கல்லெடுத்து தெரியறது, கண்ணாடி மேலே கல்லெடுத்து தெரியறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற அந்த நபரை தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியான பயந்தாங்குழியாக இருப்பார். அந்த கும்பலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி கத்துற ஆள், அவரை மாதிரி கல்லறிகிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை தனியாக தூக்கிட்டு வந்து வெளியில் தனியாக வச்சு பேசுனீங்கன்னா அவரை மாதிரி பயந்தாங்குழி யாரும் இருக்க மாட்டாங்க. மனோதத்துவத்தில் மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் சத்தம் போடுறது, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் அந்த தைரியத்தினால கத்துறது. ஆனால் தனியாக அவரை எடுத்துகிட்டு வாங்க, விடவெடுத்து போய் நடுநடுங்கி போயிடுவார். அதே மாதிரி அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அந்த பிரின்சிபால் டவுன் கத்துற பையனை தனியாக எடுத்துகிட்டு வாங்க, தனியாக ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா நடுநடுங்கி போயிடுவான். இந்த வேலை நிறுத்தம், பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கிற இடத்துல பாருங்க, இந்த பஸ் மேலே கல்லெடுத்து தெரியறது, கட்டடத்து மேலே கல்லெடுத்து தெரியறது, கண்ணாடி மேலே கல்லெடுத்து தெரியறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற அந்த நபரை தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியான பயந்தாங்குழியாக இருப்பார். அந்த கும்பலில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி கத்துற ஆள், அவரை மாதிரி கல்லறிகிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை தனியாக தூக்கிட்டு வந்து வெளியில் தனியாக வச்சு பேசுனீங்கன்னா அவரை மாதிரி பயந்தாங்குழி யாரும் இருக்க மாட்டாங்க. மனோதத்துவத்தில் மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் சத்தம் போடுறது, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் அந்த தைரியத்தினால கத்துறது. ஆனால் தனியாக அவரை எடுத்துகிட்டு வாங்க, விடவெடுத்து போய் நடுநடுங்கி போயிடுவார். அதே மாதிரி அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில்
ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அந்த பிரின்சிபால் டவுன் டவுன் கத்துற பையனை தனியாக எடுத்துகிட்டு வாங்க, தனியாக ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா நடுநடுங்கி போயிடுவான். அதை சுற்றி ஒரு 10 மாணவர்கள் இருக்கும் பொழுது வேக வேகமாக சத்தம் போடுவான், பிரின்சிபால் டவுன் டவுன், பிரின்சிபால் டவுன் டவுன்னு. தனியாக அவனை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெலவெலத்து போயிடுவான், நடுநடுங்கி போயிடுவான். இந்த மாப் சைக்காலஜின்னு சொல்கிறது, சுற்றி ஒரு 4 பேர் இருந்தால் தான் ஒரு பெரிய தலைவன் தனக்குத்தானே நினைத்து கொள்ளுதல். அது இன்செக்யூர்டு ஃபீலிங் இருக்கிறதுனால தன்னை ஒரு வீரனை போல் காட்டுவது. எந்த வீரத்தனமுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கிற அந்த டீப் இன்செக்யூர்ட் ஃபீலிங்கை மறைக்கிற ஒரு வீரத்தனம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த டீப்பான ஒரு இன்செக்யூரிட்டி, டீப்பான ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, பயம், நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழ்ந்த பயத்தை மறைக்கிறதுக்காக நம்ம ஒரு பெரிய தலைவன் மாதிரி காமிச்சுக்கிறது, நம்ம ஒரு பெரிய வீரன் மாதிரி காட்டுறது. உண்மையான வீரம் எதுன்னா தன்னை தான் அடக்குதல். தன்னை தான் அடக்குதல் தான் உண்மையான வீரம். மீதி எல்லா வீரமுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கிற அந்த பயந்தாங்குள்ளித்தனத்தை, பயத்தை மறைக்கிறதுக்காக நம்ம போடுற வேஷம். ரொம்ப ஹீரோ மாதிரி, ரொம்ப தைரியசாலி மாதிரி வாழ்க்கையில் நடிக்கிறவங்களெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வீட்டில் போய் ஒரு 2 நாள் கூட இருந்து வாழ்ந்து பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சு போகும். வீட்டில் 2 நாள் கூட இருந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். இந்த வெளியில் புலியாக இருக்கிறவங்க எல்லாமே ஸ்வபாவத்தாலே வீட்டில் எலியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எலித்தன்மையை மறைக்கிறதுக்காகத்தான் புலித்தோலே போத்திட்டு திரியறது, அது ஸ்வபாவம். ஆண்களுக்கு தனக்கே உரிய அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்னால தான் பெண்மை இந்த அளவுக்கு பழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எனிஹோ, இந்த ஒரு கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். துன்பம், வலி, வேதனை என்கின்ற வார்த்தை அந்த உணர்வுகளை நமக்குள் உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கருத்தை அடிப்படையாக வச்சு, இந்த ஆதிவாசிகளிடமிருந்து நான் கற்ற அந்த பாடத்தை அடிப்படையாக வச்சு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைகள் 7லிருந்து 14 வயதுக்குள் தான் அவங்களுடைய மன அமைப்பு உருவாகுது. அந்த மன அமைப்புக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு தலைவலிக்குது, நான் டென்ஷனாக இருக்கிறேன், எனக்கு துக்கமாக இருக்குது, இந்த வார்த்தைகள் எல்லாம் போகாமல் அவர்களை வளர்த்தோமானால் அவர்கள் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற 80% துக்கங்களோ, துயரங்களோ, துன்பங்களோ இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தைகள் விதை மாதிரி உள்ள போயிடுது. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க முன்னாடி தான் சண்டை போடுறோம். தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கள். இது உங்களுக்காக நான் சொல்லவில்லை. குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு அசிங்கமான, துக்கமான மன அமைப்பை கொடுக்குறீங்க அவங்க முன்னாடி சண்டை போடும் பொழுது. அவங்க முன்னாடி நீங்கள் தரக்குறைவாக ஒருத்தர் நடத்திக்கும் பொழுது அந்த மன அமைப்பை அவர்களுக்குள் பதிய வைக்கிறீர்கள். இந்த சின்ன வயசில் பதிகிற மன அமைப்பு அப்படியே ஆலவிருட்சம் மாதிரி வளர்ந்துருது. ஆலவிருட்சம் மாதிரி வளர்ந்து அதே துக்ககரமான மன அமைப்பை நமக்குள் உருவாக்கி வைக்கிறது. சின்ன வயசில் நாம் கற்றுக்கிற வார்த்தைகள் தான் நம்முடைய உணர்வுக்கே அடிப்படை காரணமாக இருக்கு. ஒரு அழகான ஒரு ஆராய்ச்சி விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. நல்ல வார்த்தைகளையே பேசுகிற ஒரு மன அமைப்புடைய சில குழுக்கள் நம்முடைய உலக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, சில சொசைட்டிஸ், சில கம்யூனிட்டி ஸ்லாங் லாங்குவேஜே பேசாமல் ரொம்ப கல்ச்சர்டான, கலாச்சாரமான ஒரு மொழியையே பேசி கலாச்சாரமான வார்த்தைகளையே உபயோகிக்கிற சில கம்யூனிட்டி மேலே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்தில் விழற அந்த தன்மை ரொம்ப 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 கம்மியாக இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவுபடி நல்ல கலாச்சாரமான நல்ல வார்த்தைகளை, நல்ல மொழியை உபயோகிக்கின்ற மனிதர்கள் எளிதாகவும் வேகமாகவும் மன அழுத்தத்தில் விழுவதில்லை என்றும், அப்படியே ஒருவேளை மன உளைச்சல் வந்தாலும் உடனடியாக
சில நிமிடங்களிலேயே உளைச்சலிலிருந்து வெளியேறி விடுகிறார்கள், வெளியே வந்து விடுகிறார்கள் என்றும் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா மன உளைச்சல் அப்படிங்கிறதே வேற ஒன்றும் இல்லை, நம்ம திரும்ப திரும்ப நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற வார்த்தைகள். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்முடைய எண்ணங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பொறுப்பு சுவாமி அப்படின்னு. நம்முடைய எண்ணங்களுக்கு வேற யாருங்கயா பொறுப்பா இருக்க முடியும்? நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு, வேற யாராவது பொறுப்பா இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. நம்முடைய எண்ணங்களுக்கு நாம் தான் பொறுப்பு. எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் முன்பும், எந்த ஒரு நபரை பார்க்க போகும் முன்பும் நம்ம எந்த மாதிரி எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அந்த மாதிரியான பதில் தான் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு தான் நமக்கு கிடைக்கும். நம்முடைய எண்ண ஓட்டம் மற்றவர்களுடைய மனத்தையும் மற்றவர்களுடைய மன ஓட்டத்தையும் உண்மையிலேயே வழிநடத்துகிறது. ஆசியாவில் வளர்ந்து வரும் நகரமான பெங்களூரிலிருந்து 1 மணி நேர பயணம். தியானம் மற்றும் தியான சிகிச்சை என்று உங்களை புதுப்பித்துக் கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம். நித்யானந்த தியானபீடம் உங்களை வரவேற்கிறது. கல்பவிருட்சமான ஆலமரத்தின் சக்தி சூழலில் குணமளிக்கும் சக்தியை உணருங்கள். தெய்வீகத்தின் சாநித்தியத்தில் கரையுங்கள். வயதை குறைக்கும் சக்தி வாய்ந்த சித்தயோக பயிற்சி, சக்தி வாய்ந்த 21 அடி உயர நவபாஷான லிங்கம் மற்றும் குணமளிக்கும் தீர்த்தம் நிறைந்த வைத்திய சரோவரம். நேரடியாக இறை சக்தியோடு உங்களை இணைக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம். எல்லோருக்கும் சக்தியூட்டப்பட்ட சாத்வீக உணவு. உண்மையான ஆன்மீக வாழ்வை அனுபவமாய் உணரும் வாய்ப்பு. தினந்தோறும் காலை தியான சத்சங்கம், யோகா மற்றும் தியான பயிற்சிகள். பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்தியத்தில் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள். நித்யானந்த தியானபீடம் உயர்ந்த ஆன்மீக வாழ்வை அனுபவமாக தரும் சக்தி வாய்ந்த கஷேத்திரம். இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், ಬಿಡದಿ, ಬೆಂಗಳೂರು, ಕರ್ನಾಟಕ 9742203311. மேலோட்டமாக கேட்டால் நம்ப முடியாது. இந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ப முடியும். ஒரு குறிப்பிட்ட வகை ரோஜா செடியை ஒரே மாதிரியான செடி, ஒரே மாதிரியான மண், ஒரே மாதிரியான உரம் போட்டு வளர்த்து 3 அறையில் வச்சாங்க. இதுவும் ஒரு பல்கலைக்கழகம் செஞ்ச ஆராய்ச்சி, மனத்தை பற்றி செஞ்ச ஆராய்ச்சி. 3 அறையில் வச்சுட்டு ஒரு அறை, முதல் அறையில் இருக்கிற ரோஜா செடியை ஒருத்தர் தினம் போய் தினசரி திட்டுவார். அது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குறது. நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ என்ன பண்ண, நீ உன்னால் மலர முடியாது, உன்னால் வளர முடியாது அப்படின்ற எண்ணங்களை அங்கே உருவாக்குவார். 2வது ரூமுக்கு போய் எந்த வார்த்தையுமே சொல்லாமல் வெறுமனே தண்ணி ஊற்றிட்டு உரம் போட்டுட்டு வந்துடுவார். 3வது அறைக்கு போய் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா அழகாக மலர முடியும், நீ மிக அருமையான ரோஜா, நீ உயரமாக வளர்வாய், நீ நல்லபடியாக இருப்பாய் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ண ஓட்டங்களை உருவாக்கிட்டு வருவார். வெறும் 21 நாள், ரொம்ப நாள் இல்லை, வெறும் 21 நாள் மட்டும் இந்த பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. செஞ்சதில் நம்பத்தகாத முடிவுகள், நம்மளால் நம்பவே முடியாத முடிவுகள். இந்த முதல் ரோஜா செடி இறந்து விட்டது. எந்த ரோஜா செடியோடு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த ரோஜா செடி இறந்து விட்டது. 2வது ரோஜா செடி ஓரளவுக்கு வளர்ந்து இருந்தது. 3வது செடி 2 மடங்கு செழிப்புடன் வளர்ந்து பூக்கள் பூத்திருந்தது. நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு வெளி உலகத்தை பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்கய்யா. நம்ம இல்லை, நம்முடைய எண்ணங்கள் நம்மையே பாதிப்பது வேற விஷயம். எந்த அளவுக்கு வெளி உலகத்தை பாதிக்கிறது. நம்முடைய எண்ணங்களுக்கு ஆழமான சக்தி உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு இறந்த பொருள் அல்ல. அவை உயிருடைய ஒரு உணர்வு, உயிருடைய ஒரு சக்தி. பதஞ்சலி ரொம்ப அழகா சொல்றாரு, எண்ணம் அப்படிங்கிறது பொருளை விடவும் ஆழமான சக்தி வாய்ந்தது. இப்போ இந்த பொருள்னா மேட்டர், ஜடம்னு சொல்றோம். ஒரு கல், ஒரு மண், ஒரு மரம்,
மரம் கூட ஜடம் இல்லை. இந்த கல் மண் மாதிரி இருக்கிற இந்த ஜடப்பொருள்களை விட எண்ணத்திற்கு ஆழமான சக்தி உண்டுன்னு சொல்றாரு. இந்த துன்பம் அப்படிங்கிற எண்ணம், வலி அப்படிங்கிற எண்ணம், வேதனை அப்படிங்கிற எண்ணம், அந்த உணர்வு நமக்குள் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சாமி அப்பா அம்மா பண்ண பாவமெல்லாம் நம்மளை பாதிக்குமா? நேற்று வந்திருந்த கேள்வியில் அது ஒன்று. அப்பா அம்மா செஞ்ச பாவம் உங்களை பாதிக்காது, ஆனால் அப்பா அம்மாவுடைய பாவம் செய்கிற மன அமைப்பு உங்களுக்குள்ளும் இருக்க துவங்கிவிடும். ஏன்னா அந்த அப்பா அம்மா செஞ்ச பாவம் செய்கிற மன அமைப்பு, அந்த மன அமைப்பில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய மன அமைப்பை அமைத்துக் கொள்கிறீர்கள். அதுல இருந்து தான் நீங்கள் கற்றுக்கிறீங்க. உங்களுடைய மன அமைப்பை நீங்கள் யார்கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிறீங்க? உங்களுடைய தாய் தந்தையரை பார்த்து தான் கற்றுக்கிறீங்க. உங்களுடைய பெரும்பகுதி மன அமைப்பு உங்களுடைய தாய் தந்தையரிடமிருந்து தான் எடுக்கப்படுகிறது. வளர்ந்த பிறகு வேணா கொஞ்சம் மாற்றிக்கலாம், மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுப்பீங்க. ஆனால் அந்த சின்ன வயசில் அந்த வளருகிற காலம், உங்களுடைய மன அமைப்பு உருவாகிற அந்த 3 வயதிலிருந்து 7 வயது வரை, 7 வயதிலிருந்து 14 வயது வரை, 3 வயதிலிருந்து 7 வயது வரை இந்த விஷுவலைசேஷன்ற மன அமைப்பும், 7 வயதிலிருந்து 14 வயது வரை வெர்பலைசேஷன்ற மன அமைப்பும், இந்த 2 மன அமைப்பும் உருவாகிற காலங்களில் நீங்கள் பெரும்பாலான நேரம் தாய் தந்தையரிடமிருந்து தான் எடுத்துக்கொள்கிறீர்கள். அவருடைய பாவத்தை எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் அவங்களுடைய பாவம் செய்கிற மன அமைப்பை எடுத்துப்பீங்க. தாய் தந்தையருடைய பங்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் பெரும்பங்கு வகிக்கிறது. இந்த எண்ண ஓட்டங்கள் எப்போ பாரு உங்களுடைய அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்களும் எடுத்துக்கிட்டு நீங்களும் அதை உங்களுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிப்பீங்க. இயற்கையிலேயே அந்த வார்த்தை அந்த உணர்வை உருவாக்க துவங்கிவிடும். எந்த வார்த்தையையும் மீண்டும் மீண்டும் உச்சரித்தால் அந்த உணர்வு உங்களுக்குள் வந்துவிடும். யத் பாவம் தத் பவதின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோமோ அது மயமாகவே நாம் மாறிவிடுகிறோம். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பவன் தியானிப்பவன் பிரம்மமாகவே மாறுகிறான். நம்ம எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம்முடைய தாயிட்ட இருந்தோ தந்தைகிட்ட இருந்தோ எப்போது பார்த்தாலும் சில பேர் காரணம் இல்லாமலே எனக்கு டென்ஷனாக இருக்குது, என்னை தொந்தரவு பண்ணாத, ஏன் என்னை கொடுமை பண்ணுற, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, வீட்டில் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தைகள் அத்தனையுமே குழந்தைகளுடைய மனசில் ரெக்கார்ட் ஆகும். நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த வார்த்தைகள் அத்தனையும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த ரெக்கார்டான அந்த வார்த்தைகள், நமக்குள் போடப்பட்ட அந்த வார்த்தைகள் நம்முடைய மன ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது, எண்ண ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்மை அறியாமலே மீண்டும் மீண்டும் நமக்கு நாமே உபயோகித்துக் கொள்கிறோம். அதாவது மாலை 8 மணி ஆச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா எனக்கு டயர்டாக இருக்குப்பா, காஃபி எடுத்துட்டு வாப்பா. நம்முடைய டயர்ட்னஸ், நம்முடைய ஸ்ட்ரெஸ், நம்முடைய டிப்ரெஷன் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். குழந்தை நம்மளை பார்த்து பார்த்து என்ன கற்றுக்கும்? ஓ சாயந்தரம் 8 மணி ஆச்சுன்னா டயர்ட் ஆகணும் போல இருக்கு. நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க குழந்தைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குழந்தை துக்கமயமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? என்ன ஆனந்தமாக இருக்குது பாருங்க. ஒரே ஒரு அசிங்கமான குழந்தையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எந்த குழந்தையும் அசிங்கமாக இருக்கிறதில்ல. நான் எப்பவும் கேட்குறது உண்டு, அசிங்கமான ஒரு குழந்தையை பார்த்துருக்கீங்களா? அழகான ஒரே ஒரு வளர்ந்த மனிதரை பார்த்துருக்கீங்களான்னு. அசிங்கமான குழந்தையும் பார்க்க முடியாது, அழகான வளர்ந்த மனிதரையும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வளரும் பொழுது துக்கம், துயரம், துன்பம் இதெல்லாம் கலந்த ஒரு மன அமைப்பை நாம் உருவாக்கிடுறோம். என்னுடைய நீண்டகால கனவுகளை நிஜமாக்க இயலுமா? வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா? ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா? கல்பத்தரு. உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம். கல்பத்தரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள்.
14 வருஷமாக எங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சாமிக்கிட்ட இப்போ கல்பத்தரு தரிசனம்னாங்க. நாங்கள் சாமிக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரு தரிசனம் போய் அட்டன் பண்ண, சாமியும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இந்த 2 ஸ்டோனும் ஃபஸ்ட்டு சாமிகிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணோன்னா அந்த 2 நாளில் வந்துருச்சு. திருப்பி ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் இந்த கல் மட்டும் தனியாக வந்துச்சு. என்னுடைய பேர் தேவநாத், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மெயின் செட்பேக் என்னோடய ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஹிப் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணுன்றதை என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமிகிட்ட வச்சு, சுவாமி அதை ஹீல் பண்ணார். அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி அண்ட் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ். சுவாமிக்கு நான் அது ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது. பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகிறது. முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. நம்முடைய இயற்கை சுபாவம் பார்த்தீங்கன்னா ஆனந்தமும் சக்தியோடு இருத்தலும் தான். சக்தியோடு இருத்தலும் ஆனந்தமும் தான் நம்முடைய சுபாவம். அதனால தான் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் பப்ளிங்காக அலைவாக இருக்கும் பாருங்க. எப்பவுமே உணர்வோட ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு. ஆனால் நம்மளால் அந்த குழந்தைகள் ஆனந்தமாக இருக்கிறத பார்த்தா பொறுக்க முடியாது. இந்த குழந்தைகள் சுத்தும் பார்த்துருக்கீங்களா? இந்த கையை 2ஐயும் விரிச்சுக்கிட்டு சுத்தும். தட்டாமலை சுத்துறதை நம்ம சொல்லுவோம். அது ஆக்சுவலாக ஒரு பெரிய தியான முறை. சூஃபிசத்தில் செய்யப்படுகிற தியான முறை. நம்முடைய சக்தியை மையப்படுத்துறதுக்காகவும் நம்முடைய மன அமைப்பை இனிமையாக்குறதுக்காகவும் செய்யப்படுற தியான முறை. குழந்தைகள் ஸ்வபாவத்திலேயே தியானத்தையும் யோகத்தையும் செய்யும். முக்கியமான 27 யோகாசனத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் 7 வயதுக்குள்ள தானாகவே செய்கிறது. நாம சொல்லித்தர வேண்டாம். முக்கியமான 27 யோகாசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் தானாகவே செய்கிறது. இந்த குழந்தைகளுடைய உடல் அமைப்பில் யோகத்தையும் தியானத்தையும் தானாகவே செய்கின்ற ஒரு பக்குவம் உண்டு. இந்த சுத்துறதெல்லாம் குழந்தைகள் செய்கிற தியானம், தன்னுடைய எனர்ஜியை தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. நாமனா என்ன பண்ணுவோம்? சும்மா உட்கார், ஓரமாயிரு, சத்தம் போடாத, ஏன் குதிச்சிட்டு இருக்கிற? அந்த குழந்தைங்களை நம்மளை மாதிரியே மந்தமாக்கின பிறகுதான் நமக்கு திருப்தி. நம்மளை மாதிரியே மந்தமாக்கிட்டோன்னா உடனே நமக்கு ஆஹா நம்முடைய வாரிசை உருவாக்கிட்டோன்னு ஒரு திருப்தி. உண்மையிலேயே இந்த மாதிரி குழந்தைகள் விளையாடும் பொழுதும் ஆடும் பொழுதும் அடக்காதீங்க. ஒரு பெட்டை விரிச்சு கீழே விழுந்தா அடிபடாத மாதிரி காப்பாத்துங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு உயரமான சேர்ல கூட ஏறி உட்கார மாட்டார். இந்த மாதிரி ஒரு மேடைக்கெல்லாம் மேடையில் ஏற மாட்டார். இந்த ஹைட் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. உயரத்தை பார்த்து பயம், உயரத்தை பார்த்து பயம், ஹைட் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேடைக்கு ஏறி வரமாட்டார். காரணம் என்னன்னா, அவரோட ஆழ்ந்து பேசி பார்த்தப்ப தெரிஞ்சது, சின்ன வயசுல அவர் ஏதாவது தப்பு பண்ணா அவங்க வீட்டம்மா, அவங்களுடைய அம்மா அந்த குழந்தைய தூக்கி டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சுருவாங்களாம். பயமுறுத்துறதுக்காக, நீ ஏதாவது தப்பு பண்ணா உன்னை டைனிங் டேபிள் உட்கார வச்சிருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி உட்கார வச்சு சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைய உயரத்தை காட்டி பயமுறுத்தி அந்த குழந்தைக்கு உயரனாலே பயம். அவர் வளர்ந்த பிறகும், இப்போ அவருக்கு வயசு 35க்கு மேலே, இன்னமும் கூட இந்த மாதிரி ஒரு மேடை மேலே ஏற மாட்டார். ஃப்ளைட்டில் பறக்கிறத பற்றி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு தடவை ஃப்ளைட்டில் ஏறினவர் கதவை மூடி அந்த ஃப்ளைட் எடுக்க ஆரம்பிச்சுன்னே சத்தம் போட்டு திரும்ப இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஃப்ளைட்டையே இறக்கி கீழே திரும்பி இறங்கி வந்துட்டு இருக்காரு. உயிரே போகிற மாதிரி ஒரு சத்தம் போட்டதில் அவங்க வேற வழி இல்லாமல் ஃப்ளைட்டையே திருப்பி எடுத்து வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டிருக்காரு. காரணம், நம்ம உருவாக்குற மன அமைப்பு. இந்த மனோ தத்துவத்தில் இவங்க செய்கிற சைக்கோ தெரப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற முதல் வேலை என்ன மாதிரியான எண்ண ஓட்டத்தையும் மன அமைப்பையும் நம்ம சின்ன வயசுலேருந்து உருவாக்கி இருக்கணும் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது. அதுதான் அவங்க செய்கிற முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் அதுக்கான தீர்வு கொடுக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நாம் இந்த தவறான வார்த்தைகளை உள்ள வாங்கி அடுக்கிறது மூலமா, உள்ள வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது மூலமா நம்முடைய வாழ்க்கையை துக்கம், துன்பம் இதையெல்லாம் நிறைந்த ஒரு முள்காடாக மாற்றிவிட்டோம். சில பேர் கேட்கறது உண்டு, சரி சாமி, சின்ன வயசுல இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அதுக்கு தீர்வு என்ன?
நடந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? தீர்வு என்ன? நிச்சயமாக தீர்வு உண்டு. அந்த தீர்வு என்னன்னா, மீண்டும் மீண்டும் உணர்வோடு, மீண்டும் மீண்டும் கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு, விழிப்பு நிலையோடு நம்முடைய எண்ண ஓட்டங்களை சரி செய்து கொண்டே இருத்தல். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நினைவுக்கு வருகிறதோ அப்பெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, போதும். வேற ஒன்றும் வேண்டாம். இந்த சிக்கி போன தலைமுடி கத்தையா சிக்கி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சீப்பு வச்சு மெதுமெதுவா சீவி அதை சரி செய்யற மாதிரி இந்த சிக்காய் போன நம்முடைய எண்ண ஓட்டங்களை, சிக்கெடுத்து போன நம்முடைய எண்ண ஓட்டங்களை நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம், வேற ஒன்றும் நீங்கள் இதுக்காக தனியாக நேரம் செலவு பண்ண வேண்டாம், தனியாக ஒன்று உட்காந்துருக்க வேண்டாம். டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வேற ஒன்றும் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க, இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எண்ணம் வருதோ, நினைவுக்கு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை கவனியுங்கள். எரிச்சலை தருகின்ற, வேதனையை தருகின்ற, துக்கத்தை தருகின்ற எந்த எண்ண ஓட்டத்தையும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள். சாமி, ஒரு அடிப்படையா ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் தவறாமல் இந்த அடிப்படையான 4-5 விஷயங்கள் நான் சொல்றது வழக்கம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சாமி நீங்க சில நேரத்தில் பேசுனதையே பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு. இது ஒரு அழகான ஒரு கதை ஒன்று. புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, பகவானே நீங்க 40 வருடமா சொற்பொழிவு கொடுத்துருக்கீங்க, ஆனா இந்த 40 வருடமா நீங்க பேசுனதை மொத்தமா தொகுத்தா ஒரே ஒரு புக்கு தம்மபதம்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். 40 வருடமாக மீண்டும் 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 இதையே பேசியிருக்கீங்க, ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புத்தர் சொல்றாரு, நீ கேட்டிருந்தா நான் 2வது தரம் பேசியிருப்பேனா அப்படின்னு. ஒரே ஒரு முறையாவது நான் பேசியதை நீங்கள் கேட்டிருந்தால் 2வது முறை பேசியிருக்க மாட்டேன். மீண்டும் 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 பேசினாலும் கேட்காததனால்தான் மீண்டும் 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 அதையே பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு, மீண்டும் மீண்டும் சொன்னாதான் உள்ள போகும். துக்கத்தை தருகின்ற எண்ண ஓட்டத்தை, துக்கத்தை தருகின்ற மன ஓட்டத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தாதீர்கள். துக்கத்தை தருகின்ற திரைப்படங்களையோ, துக்கத்தை தருகின்ற கதைகளையோ, துக்கத்தை தருகின்ற நிகழ்ச்சிகளையோ முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 9742203311 www.nityananda.org.